இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தனுஷ் அவரோட 50வது படம் அவரே ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆன ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ராயன் படத்தில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. லீடாக வந்துட்டு தனுஷ் நடிச்சிருக்காரு. அவர் கூட வந்துட்டு சந்தீப், காளிதாஸ், துஷரா இவங்க 4 பேரோட கதை தான் இந்த மொத்த படமும். அதே மாதிரி பிளாட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ட்ரெய்லரில் காட்டுற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 2 தம்பிங்க ஒரு தங்கச்சிக்கு அவர் தான் பேர் வைக்கிறாரு. ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் சொல்கிறேன். ஸோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு எப்படின்னா அண்ணன் தான் எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற மாதிரி வருது. அப்படி பார்த்துக்க போகிற டைமில் எப்படின்னா தான் அப்படியே ஒரு கட் பண்ணால் ஒரு 20 வருஷம் கழித்து இவங்க பெரியவங்களாக இருக்காங்க, சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த 4 கேரக்டர் சென்னைக்கு வந்த பிறகு வந்துட்டு தனுஷ் தான் பெரிய அண்ணன். அவர் தான் வந்துட்டு இந்த மொத்த ஃபேமிலியும் லீட் பண்ணுறாரு. இந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் என்னென்னா வந்துட்டு எல்லா பெரிய பையனுக்கும் இது கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு தனுஷோட ஆக்டிங் இருக்கட்டும், பெர்ஃபார்ம் இருக்கணும், அடிச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு சட்டில்டான கேரக்டர் தான், என்னென்ன எப்பப்போ தேவை அப்பப்போ அப்படி பண்ணியிருந்தார். பிளாட்டுக்கு வந்தோம்னா அவர் தான் லீட் பண்ணி இந்த ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாரும் அவரை பேச்சு தான் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு சந்தீப் கிருஷ்ணன் வந்து ஒரு ஊதாரித்தனமாக ஊருக்குள்ளே தெரிஞ்சுட்டு இருக்க ஒரு பையன். காளிதாஸ் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறாரு. துஷரா வந்துட்டு இவங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் லைஃப்பும் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் நடக்கிற அந்த 2 தலைங்களோட ஒரு கேங் வார், அந்த கேங் வாரில் இவங்க நடுவில் எப்படி மாட்டினாங்க, இதுக்கப்புறம் இவங்க 4 பேரோட லைஃப் எப்படியெல்லாம் ட்ராவல் ஆச்சு, அதுதான் இந்த மொத்த படத்தோட கதையும். இந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னா சொன்னால் ஏஆர் ரஹ்மான் தான். ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு வெந்து தனிந்த காடு அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் ஒரு பீஜமாக வந்துட்டு அந்த சீனை எலிவேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த சந்தீப் கேரக்டர் வந்து அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது நடுவில் ஒரு மாதிரி ஒரு மியூசிக் வருது. என்னன்னா ஹாஃப் பீட்டில் தான் இருக்கும். இந்த சென்ஸ் சினாரிக்கே ஆகுது, ஆனால் வந்து ரெகுலர் பேட்டர்னில் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அந்த ஒரு மியூசிக் இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஃபேக்டர்னு சொன்னால் வந்துட்டு இன்டர்வருக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வருது. இந்த அசுரன் படத்தில் ஒரு ஃபைட் வரல, அந்த மாதிரி ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டு ஆன உடனே போடுவாங்க இன்டர்வல்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் காம் ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இன்டர்வல் விடுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதே மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு துஷரா வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்டன்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மெயின் வந்துட்டு இந்த துஷரா கேரக்டர் வச்சு தான் மொத்த படமும் கிரியேட் ஆகும். இதுக்கு மேலே வந்துட்டு பிரகாஷ் ராஜ் ஒரு போலீஸ் கேரக்டராக பண்ணியிருப்பார். அவரோட அந்த பார்வை இவங்க மேலே எப்படி இருக்குது. இதை தவிர்த்து எஸ்ஜே சூர்யா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சரவணன் இருக்கட்டும், இவங்களோட அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கட்டும், இந்த 3 ஆங்கிள்லையும் இந்த படத்தை கொண்டு போய் அழகாக எடுத்துகிட்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ நல்ல ட்விஸ்ட் அண்ட் டேலோட ஒரு படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தது, எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்பஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கான்ஃப்ளிக்ட் இந்த கேரக்டருங்களுக்கு க்ரியேட் பண்ணுன்றதுக்காகவே சில சீன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்து ஓவராலாக ஒரு படத்தை பார்த்தோம், ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. தனுஷோட 50வது படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒர்த்து தான், வேறு யாருக்குன்னா கொடுத்து மொக்க வாங்குறது பதில் அவரே ஒரு கதை எடுத்து செல்வராகவன் கூடவே வச்சு எப்படி இருந்துச்சுன்னா வந்துச்சு. அவரோட கலர் பேலட்லாம் அந்த செல்வராகவனோட கலர் பேலட் யூஸ் பண்ணவர் இல்லையா, அந்த பேட்டர்லாம் இந்த படத்தில் நிறைய இருந்துச்சு. அவரும் செல்வராகவனும் ஒரு 80-85% ஆஃப் த ஃபிலிம் அவர் ட்ராவல் பண்ணுற அந்த படத்தில். ஓவராலாக இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போகிற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் எல்லாம் ரொம்ப அழகாக கடந்து அந்த கேரக்டரை ஓன் பண்ணி எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். ஐ திங்க் எஸ்ஜே சூர்யா வந்துட்டு இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். சரவணன் கேரக்டரும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. வரலட்சுமி சரத்குமார் வந்துட்டு ஸ்பெஷல் கேமியோ பண்ணாங்க. பட் அவங்க கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நக்கலாக இருக்க வேண்டிய இடத்துல நக்கலாக சிரிச்சுட்டு, சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போட்டு, ஐ திங்க் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு அந்த கேரக்டர். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தை வந்துட்டு தனுஷ் அவங்களோட ஃபேமிலி அந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு போகாமல், அந்த ஆங்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த கோணத்தை விட்டு வில்லன், அதுக்கப்புறம் இந்த போலீஸ், இந்த கேட் அண்ட் மவுஸ் கேமுக்குள்ளே இவங்க எப்படி இன்வால்வ் ஆகி இந்த 3 விஷயத்தையும் அங்கே ஹேண்டில் பண்ண விட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு சீனை விட்டு இன்னொரு சீன் மாறும் போது நம்மளுக்கு வந்துட்டு என்னடா இது டக்குன்னு மாற்றுறாங்கன்னு தோணல, கனெக்டிங்காக இருந்தது, தனியாக தெரியல. ஸோ அந்த தனியாக தெரியாது தான் இந்த படத்தில் நல்லா என்கேஜிங்காக ஃபேக்டராக போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் கூட கொஞ்சம் இருந்தது, பட் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆர்டிஃபிஷியல் ஐ ஃபெல்ட், சிலதெல்லாம் தேவையில்லாத இருந்தது.
எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், செட் ஒர்க்குன்னு தெரியாத அளவுக்கு ஒர்க் பண்ணி அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி இருக்கட்டும். பிக் அப்ளாஸ் ஃபார் ஏஆர் ரஹ்மான் கிட்டேருந்து வந்துட்டு இந்த ஏடிகே இவங்கெல்லாம் சேரும் போது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். ஸோ இந்த படத்தில் அந்த மேஜிக் கிரியேட் ஆயிருக்கு. ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்லணும், லாஸ்ட்டில் ஒரு சாங் வருது, அடங்காத அசுரன். அந்த சாங்கில் வந்துட்டு பிரபுதேவா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஹியூஜ் செட் ஆக்சுவலி. எவ்வளோ டான்ஸர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க, கேப்சர் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த படத்தோட வியூ. நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்திங்கன்னா உங்களோட வியூ வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் படம் பார்க்க போகிறீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்து இங்கே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட எம்ஜே. பாய்.